ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு முன்னாடி நாள் நாங்கள் தஞ்சாவூருக்கு போன விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ புக் பண்ணி கோயம்பேடு இறங்கி பஸ் நின்றுட்டு இருந்துச்சு, புக் பண்ண பஸ்ஸு. அதுக்கப்புறம் அதில் ஏறிட்டோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் குட்டிமா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்துட்டு எல்லா திங்ஸையும் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டிமாவை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அங்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு வந்தேன். வெளியில் போகிற பஸ்ஸு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு வந்தால் 10:30 போல் பஸ் எடுத்தாங்க. நாங்கள் மார்னிங் 6:30 7 o'clock தஞ்சாவூர் போயிட்டோம். குட்டிமா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். இந்த ஏசி பஸ்ஸில் தான் போகணும், நல்லா இருந்துச்சு. குட்டிமா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு அவள் தூங்கிட்டு வந்தாள். மார்னிங் இறங்கி ஆட்டோ பிடிச்சி என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போனோம். அப்புறம் போனதும் அத்தை மாமா வந்து குட்டிமாவை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவள் போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வெள்ளைக்கிட்டே போவாள், பழகிட்டு வந்துடும். எனக்கு 2 வயசு. ட்ரெயின் கிடைக்கல. நீங்க எப்படி ட்ரெயின் கிடைச்சிச்சு? ட்ரெயின் கிடைக்கலையா? வாங்க உள்ள வாங்க. ட்ரெயின் கிடைக்கல. போனது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் குட்டிமாக்கு கொலுசு மாற்றலான்னு சொல்லி அடுத்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. குட்டிமாக்கு கொலுசு மாற்றிட்டு என்னோடய கொலுசையும் மாற்றிக்க சொன்னாங்க. என்னோடய கொலுசும் மாற்றிட்டு என் பழைய கொலுசை போட்டுட்டு எனக்கும் இந்த சலங்கு வச்ச கொலுசை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு நானும் குட்டிமா ஹஸ்பண்ட் நைட்டு வெடி வெடிச்சிட்டு இருந்தோம். குட்டிமாக்கு கொஞ்சம் மத்தாப்பு இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். இங்கே அம்மா கிட்ட வந்தா அவளும் கொஞ்சம் நேரம் பார்த்து ஹாப்பியாக இருந்தா. தெரியுது வேணாம், பெருசாக இருந்தால் கூட தெரியாது, கையில் படாது. வந்துரு வரல, அதில் வரல, அதை வை. அவ்வளோ மறுநாள் தீபாவளி. அதுக்கப்புறம் வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சு அதுக்கப்புறம் மாமா சாமி கும்பிட்டாங்க. பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் மாமா விளக்கேற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். அத்தை என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா முறுக்கு, அதிரசம், ஸ்வீட் ரெசிபிலே இன்னும் 2 செஞ்சுருந்தாங்க, அது நேம் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். மட்டன் குழம்பு, ஃபிஷ் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ், வடை எல்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெடி வெடிக்க போயிட்டோம். ஹஸ்பண்டுக்கு, குட்டிமாக்கு, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு சாரீ எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அங்கே ஒரே மழையாக இருக்கிறதுனால என்னால் கட்டவும் முடியல. அதுக்கப்புறம் குட்டிமாவை வெளியே கூப்பிட்டு வந்து மத்தாப்பில் கொளுத்தி காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டோட தம்பிலாம் வெடி வெடிச்சிட்டு இருந்தோம்.
இன்னொரு அத்தை இருக்காங்க, அவங்க பசங்க வந்திருந்தாங்க, தம்பி தங்கச்சி. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நைட்டு வெடியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். நான், குட்டிமா, ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி தங்கச்சி. அந்த நைட்டு அப்படியே போச்சு ஜாலியாக. மறுநாள் தூங்கி எழுந்துட்டு காலையில் வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. கொஞ்ச நேரம் மழையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு கொஞ்ச நேரம் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அத்தைக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்தேன். மதியம் போல் ஆச்சி வீட்டுக்கு கிளம்பி போனோம். போகிற வழியில் இந்த வயலெலாம் செம்மையாக இருந்துச்சு, மழை தூர்றதுக்கும் அதுக்கும் இந்த வயல், அதுக்கப்புறம் அங்கே இருக்க தண்ணிங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனதும் குட்டி பசங்க எல்லாருக்கூடையும் குட்டிமா விளையாடிட்டு இருந்தா. ஆச்சி கோழியை பிடிச்சிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆச்சி வீடு பேக் சைடு ஏரி இருக்குது, அதில் மீனெல்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு போய் இந்த வியூஸ் நல்லா இருந்துச்சு, அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே போய் அவங்கக்கிட்ட என்ன மீன்லாம் கேட்டுட்டு இருந்தோம். சரி சரி அவ்வளோதானா? 2 தான் பிடிச்சிங்களா? நீ கடிக்க போதுரா நண்டு. ஆச்சி வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே மார்னிங் பார்த்தா அத்தை வீட்டாண்ட நிறைய குரங்குங்களாம் வருமா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து குரங்குக்கிட்ட கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் கையில் கொடுத்தேன், அழகாக வந்து ஒரு குரங்கு வாங்கிட்டு போச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. என்ன ஒரு 3 days இருந்துட்டு வான்னு சொன்னாங்க அத்தை கூட. எனக்கு குரங்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மதியம் போல் குட்டிமா கோழி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவளுக்கு கோழியெல்லாம் காட்டிட்டு எனக்கும் குட்டிமாக்கும் மருதாணி வைக்கலான்னு சொல்லிட்டு இலை பிரிச்சுட்டு வந்தாங்க அத்தை. அதை பிரித்து கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு நாங்கள் சென்னை கிளம்புறதுனால, ஏன்னா அங்கேயே வைக்கலாம், ஒரே மழை பெஞ்சிட்டு இருந்தது கோல்டுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பறித்து கவரில் போட்டிருந்தோம். ஈவினிங் போல் இன்னொரு அத்தை வீட்டுக்கு போனோம். நான், ஹஸ்பண்டோட தம்பி, குட்டிமா. போனதும் கொஞ்ச நேரம் பேசினேன்ட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு நைட்டு 9:30க்கு பஸ்ஸு. அதுக்கப்புறம் சென்னைக்கு பஸ் ஏறிட்டோம். நானும் அத்தை குட்டிமா சென்னைக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் 4:30க்கு கோயம்பேடு இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.